Hi friends, welcome to Melba kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சூப்பரான மடக்கு ஸ்வீட். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். எங்களுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்குமா நம்ம மடக்கு பூரி செய்ய போகிறோம். ஸ்வீட்டு பூரி, அதாவது மடக்கு பூரி, ஸ்வீட்டு பூரி, காஜா எல்லாம் சொல்லலாம். அதனால் மடக்கு இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ நான் பிசைகிறேன் பாருங்கள். கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் உப்பு, இதை போட்டு நான் இப்போ பிசைகிறேன். தேவையான அளவு உப்பு, போட்டு கலருக்கு மஞ்சள், கேசரி பவுடரும் போடலாம். நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், உடம்புக்கு நல்லதுன்னு. அது கொஞ்சம் கலக்கி கலருக்காக சேர்க்குறேன். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற அளவு பிசையணும். ரொம்ப ஊற்றுனா நம்மளுக்கு திரட்ட முடியாது. இந்த பக்குவத்தில் தான் பிசையணும் மாவு. கலர் கொஞ்சம் கம்மியாக போட்டதுனால கம்மியாக தெரியுது. நீங்கள் எவ்வளோ கலர் போடுதீங்களோ அப்படி போட்டுக்கலாம். இதுதான் கரெக்டான பக்குவம். நான் வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த பக்குவத்தில் பிசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு உருட்டுவோம். சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்குவோம் பூரிக்கு உருட்டுறதுக்கு. பாருங்கம்மா, இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வைக்கணும். பிடிச்சிட்டு நம்ம உருட்டுவோம். பாருங்கம்மா, இப்படி அழகாக எல்லா மாவையும் உருட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ பூரிக்கு, அதாவது சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி இப்போ திரட்டுவோம். ஃபஸ்ட்டு அரிசி மாவு போட்டுக்க வச்சுக்குவோம். இதுக்கு கோதுமை மாவோ மைதா மாவோ போடாண்டாம். நம்ம மைதா மாவு போட்டதுனால கோதுமை மாவு போட்டால் சரியாக வராது. அதனால் இதில் உருட்டதுக்கு அரிசி மாவு போட்டு வச்சுருக்கிறேன். மெல்லிசா, நம்மளுக்கு எவ்வளோத்துக்குள்ளே மெல்லிசா உருட்டணுமோ அவ்வளோத்துக்குள்ளே மெல்லிசா உருட்டிக்கிடணும். இது மைதா மாவுனால நம்ம எவ்வளோ இழுப்பு இழுத்தாலும் வரும். நல்லா மெல்லிசா அழகாக உருட்டணும். பார்த்தீங்களா? இவ்வளோ மெல்லிசா வரணும். இவ்வளோ மெல்லிசா வந்தால் தான் நம்மளுக்கு திருப்பி மேலே மேலே சப்பாத்தி எடுத்து வைக்க முடியும். இதுக்கு மேலே இன்னும் செய்யணும். இதே மாதிரி இன்னும் எல்லாமே அடிச்சிட்டு நம்ம கட் பண்ணுவோம். பாருங்கம்மா, எல்லா மாவையும் இப்படி நல்லபடியாக திரட்டி வச்சாச்சு. சப்பாத்திக்கு மாதிரி எவ்வளோ நைஸாக திரட்டி இருக்குது பார்த்தீங்களா? இதை இதுக்கு மேலே வச்சுட்டு இன்னும் ஒவ்வொன்றா எடுத்து கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து இதில் போட்டுக்கிடணும். நெய்யில் கலந்துக்கிடணும். அரிசி மாவு எடுத்து நெய்யில் நல்லா கலந்து வச்சுக்கிட்டு ஒரு கையை வச்சு நல்லா தடவி விடணும். இப்போ தடவினா தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நம்ம பூரி செய்து கட் பண்ணும்போது நல்லா லேயர் லேயராக அழகாக பிரிஞ்சு அழகாக வரும். அடுத்து போட்டு அதே மாதிரி இதையும் அப்படி செய்யணும். இதை நல்லா வச்சுட்டு அப்படியே நல்லா டைட்டாக சுற்றணும். லேசாக அந்த இடத்துல நெய்யை வச்சு விட்டாக்கி அப்படியே ஒட்டிக்கிடும். நம்ம கட் பண்ணும்போது பிரிஞ்சு வராது.
வச்சுட்டு ஒரு கத்தி எடுத்து கட் பண்ணணும். இது ஓரத்தில் இருக்கிறத கட் பண்ணி தூரம் எடுத்துட்டு ஒரு இஞ்சி அளவு விட்டு விட்டு இப்படி ஒவ்வொரு இஞ்சி அளவு எடுத்து இப்போ கட் பண்ணி வைக்கணும். இப்போ ஃபுல்லாக இவ்வளோத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். இதையும் அதே மாதிரிமா கீழே வச்சு ஒவ்வொரு சப்பாத்திக்கு இடையிலையும் அரிசிக்குள்ளே கலந்து வச்சுருக்க நெய்யை லேசாக தடை விட்டு மேலே மேலே வச்சு இதேமாதிரி கட் பண்ணணும். நான் வந்து ஒவ்வொரு இதுலேயும் 3 வச்சுருக்கிறேன். ஏன் நிறைய வச்சாக்கே கட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒவ்வொன்றுலேயும் 3 வச்சு அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அரிசி நெய் போட்டு வச்சா ஒரு சப்பாத்திக்கு ஒரு சப்பாத்தி ஒட்டாது. அதனால தான் அதை போட்டு நம்ம வச்சு தேய்க்கிறோம். சப்பாத்தி மாதிரி திரட்டி வச்சதெல்லாம் இப்படி கட் பண்ணி வச்சுருக்குது. இதை நம்ம இனி மடக்கு செய்வோம். உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்தால் அரிசி மாவு கூட போட்டுக்கணும். அப்படி நீட்டாக விட்டுறணும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணுங்கம்மா. பாருங்கம்மா, நம்ம கட் பண்ணின இடத்த விட்டுட்டு இப்படி ஷேப்புக்கு நம்ம உருட்டணும். கட் பண்ண இடத்துல விட்டாக்கி அகலமாக வரும். இப்படி வெட்டால் தான் நீட்டாக வரும். இதுங்களாம்மா இப்படி தான் நம்ம செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல லேயராக வருதுல்ல, நல்லா அழகாக இருக்கும். செய்ய பார்த்து இதை நம்ம உருட்டி கட் பண்ணி வச்சுருக்கத எண்ணெயில் போட்டு பொரித்து எடுப்போம். ஒரு கடாயை எடுத்து எண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கோம்மா. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டு மிதமான சூட்டில் இந்த பூரியை நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடாச்சுமா. இப்போ நான் மடக்க போடுறேன். பாருங்கம்மா, நல்லா உப்பி வருது. மிதமான சூட்டில் தான் போடணும். நல்ல சூடானோடனே கொதிக்கிற எண்ணெயில் நம்ம போட்டோம்னா வெளியில் கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. அதுக்காக தான் நம்ம மிதமான சூட்டில் போடுறோம். எண்ணெய் சூடானாலும் கம்மியாக வச்சு நம்ம போடணும். நல்லா உப்பி வருது பாருங்கம்மா. இந்த பாருங்கம்மா, இந்த டைமில் இதை எடுத்துருவோம். எவ்வளோ லேயராக அழகாக பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த டைமில் எடுத்து நம்ம எண்ணெய் வடித்து ஒரு பாத்திரத்தில் வைப்போம். நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து வச்சுருக்கோம் பாருங்கம்மா. இனி நம்ம வந்து சக்கரை பாவில் போடுவோம். எவ்வளோ அழகாக மடக்கு பூரி வந்திருக்கு பார்த்தீங்களா? இனி நம்ம சக்கரை பாவில் போட்டு எடுப்போம். இப்போ சக்கரை பாவு காய்க்க போகிறோம்மா. அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் சக்கரை போடுறேன். சக்கரை பாவு தயாராகுது. அது கொஞ்சம் நம்ம கையில் பிடிச்சா கொஞ்சம் பிசு பிசுன்னு வரணும். அந்த அளவு இருக்கணும் சக்கரை பாகு. நான் ஒரு 1/2 கிலோ மாவுக்கு செய்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 கிலோ சக்கரை போட்டிருக்கேன். நீங்கள் எத்தனை கிலோவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல சக்கரை பாவு காய்ச்சிக்கங்க. எனக்கு பூரி கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது, மஞ்சத்தூள் போட்டது. அதனால் நான் இந்த சக்கரை பாவில் கொஞ்சம் கலர் போடுறேன். உங்களுக்கு தேவையானா போட்டுக்கங்க, இல்லைன்னா ஃபஸ்ட்டே பூரி கூட நிறைய போட்டு கலர் போட்டுக்கங்க. கொஞ்சம் கேசரி பவுட்ரு போடுவேன், மஞ்சள் கலர் கேசரி பவுட்ரு. வாசத்துக்கு 2 ஏலக்காவும் போட்டிருக்கோம்மா. நல்லா கொதிக்கட்டும். டைமில் நம்ம இறக்கிடணும். ஏன்னா நம்ம தொட்டு பார்க்கும்போது லைட்டாக நம்ம கையில் பிசு பிசுப்பு தெரியும். அந்த டைம் தான் சரியான டைம். இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நம்ம
பாவு சூடாகவே இருக்கும்போது நம்ம பொரித்து வச்ச பூரியை போட்டு எடுத்துருவோம். சூடாகவே போட்டு எடுக்கணுமா, ரொம்ப நேரம் போடாண்டா. நீங்கள் ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா அந்த பொறுப்புன்னு இருக்காது. இது இப்படி போட்ட உடனே நம்ம எடுத்துடணும். அப்போ நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா பொறுன்னு இருக்கும், முறுக்கு மாதிரி நல்லா ருசியாக இருக்கும் மடக்கு. இப்படி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துருங்க. நீங்கள் எத்தனை மாதம்னாலும், ஒரு 4 மாதம் 5 மாதம்னாலும் எடுத்து வச்சு ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், கெட்டு போகாது. இதே இது நீங்கள் காரமாக செய்யணுன்னா கூட சர்க்கரை பாவு இல்லாமல் காரமாக கூட செய்து இந்த மடக்கு சாப்பிடலாம். இது மடக்கு ஸ்வீட்டு, காரமாகவும் சாப்பிடலாம். கொஞ்சம் சூடாக போட்டால் தான் அதில் நல்லா ஒட்டி வரும். ஈஸியான மடக்குமா, செய்து பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் மெல்பா கிச்சனை பாருங்கள். மடக்கு ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து மேலே வந்து சர்க்கரை பாகு இருக்கும், உள்ளே நம்ம சாப்பிடும்போது தான் தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.